தீபாவளி ஒளி திருவிழா இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். இது தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும், அறியாமையின் மீது அறிவின் வெற்றியையும், இருளின் மீது ஒளியின் வெற்றியையும் கொண்டாடும் ஒரு திருநாள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தீபாவளியின் கொண்டாட்டங்கள் தனித்துவமானவை. இதன் பின்னணியில் உள்ள முக்கிய கதை நரகாசுரன் என்ற அரக்கனை பகவான் கிருஷ்ணர் தனது மனைவி சத்யபாமாவின் உதவியுடன் வதம் செய்ததாகவும், நரகாசுரனின் கொடுமைகளில் இருந்து மக்களை காப்பாற்றிய இந்த வெற்றியே தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியாக தீபாவளி அன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் தீபாவளி கொண்டாட்டம் நரக சதுர்தசி அன்று அதிகாலையில் தொடங்குகிறது. மக்கள் அனைவரும் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து உடலில் நல்லெண்ணெய் தேய்த்து சீயக்காய் போட்டு வெந்நீரில் குளிப்பார்கள். இது கங்கா ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எண்ணெய் குளியல் பாவங்களிலிருந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதாகவும் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாகவும் நம்பப்படுகிறது. குளித்த பிறகு புத்தாடைகள் அணிந்து வீட்டில் உள்ள பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவார்கள். தினத்தார் கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவார்கள். வீடுகள் முழுவதும் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஒளி வெள்ளத்தில் மிதக்கும். வண்ணமயமான கோலங்கள் வீட்டு வாசலை அலங்கரிக்கும். தீபாவளியின் ஒரு முக்கிய அம்சம் தீபாவளி மருந்து அல்லது லேகியமாகும். இஞ்சி, ஓமம், மிளகு போன்ற மூலிகைகள் சேர்த்து செய்யப்படும் இந்த மருந்து பண்டிகை நாட்களில் அதிகமாக உண்ணப்படும் இனிப்பு மற்றும் எண்ணெய் பலகாரங்களால் ஏற்படும் அஜீரண கோளாறுகளை தடுக்கிறது. முறுக்கு, அதிரசம், லட்டு, மைசூர் பாகு போன்ற பலவிதமான இனிப்பு மற்றும் கார பலகாரங்கள் செய்யப்பட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கெல்சஸியை பகிர்ந்து கொள்வார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மாலையில் பட்டாசுகள் மற்றும் மத்தாப்புகளை வெடித்து உற்சாகமாக கொண்டாடுவார்கள். இந்த ஒளி திருவிழா இருளை நீக்கி நம் வாழ்வில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும். தீபாவளி என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, இது குடும்பங்கள் ஒன்றிணைந்து உறவுகளை புதுப்பித்து அன்பையும் மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொள்ளும் ஒரு உன்னதமான திருநாள்.